வணக்கம். கும்பம் ராசி நேயர்களே, மூன்றாம் நபர் பேச்சால உருவான பிரிவு உங்களுக்கு வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். உங்க குடும்பத்திலேயோ அல்லது தம்பதிகளுக்கு இடையிலேயோ அல்லது மிக நெருங்கிய உறவிலேயோ இருந்த நல்லுறவை ஒரு மூன்றாம் நபருடைய நச்சுத்தனமான பேச்சுகள் முற்றிலுமா சிதைத்திருந்திருக்கும். உங்களுக்கு இடையே இருந்த சிறிய இடைவெளியை பயன்படுத்தி அந்த மூன்றாம் நபர் வதந்திகளையும் பொய்களையுமே பரப்பி தவறான கருத்துக்களை விதைத்திருந்திருப்பார். உண்மை என்னவென்று நேரடியா பேசி திருப்பதற்கு பதிலாகவே மற்றவர் அந்த மூன்றாம் நபருடைய பேச்சை நம்பி உங்களிடம் இருந்து விலகியிருந்திருப்பாரு. எந்த தவறும் செய்யாம வெறும் வீண் வதந்திகளும் சதிகளாலுமே ஒரு நல்ல உறவை இழந்து நிற்க வேண்டிய பரிதாபமான கரமான நிலை உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். உங்க குடும்பத்திலேயோ அல்லது தம்பதிகளுக்கு இடையில அல்லது மிக நெருங்கிய உறவுலையோ இருந்த நல்லுறவு ஒரு மூன்றாம் நபருடைய நச்சுத்தனமான பேச்சுகள் தான் உங்களுக்கு முற்றிலுமே சிதைத்திருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கிடையே இருந்த சிறிய இடைவெளியை தான் அவங்க பயன்படுத்தி அந்த மூன்றாம் நபர் வதந்திகளையும் பொய்களையுமே பரப்பி தவறான கருத்துக்களை விதைத்திருந்திருப்பார் உங்களுக்கு. உண்மை என்று நேரடியா பேசி திருப்பதற்கு பதிலாகவே மற்றவர் அந்த மூன்றாம் நபரோட பேச்சை நம்பிதான் உங்களிடமிருந்தே விலகி போயிருந்திருப்பாங்க. நீங்க எந்த தவறும் செய்யாமலையும் வேறும் வீண் வதந்திகள் சதிகளாலேயுமே ஒரு நல்ல உறவை இழந்து நிற்க வேண்டிய பரிதாபகரமான நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். உங்க வாழ்க்கையிலேயும் உறவினர்களின் சுயநல செயல்கள் உங்களுக்கு வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். உறவினர்கள் என்ற பெயர்ல சுற்றி இருந்தவங்க உங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போதுதான் ஓடி ஒளிந்து கொண்டு அவங்களுக்கு ஒரு தேவை என்றால் மட்டுமே உங்களிடம் ஓடி வந்திருந்திருப்பாங்க. நீங்க வளமாக இருந்த காலத்துல உங்களை கொண்டாடிய அதே உறவுகள் நீங்க கொஞ்சம் நிதி நெருக்கடியிலேயோ அல்லது கஷ்டத்திலே இருந்தபோதுதான் உங்களை கண்டுகொள்ளாம ஒதுங்கி போயிருந்திருப்பாங்க. உங்களுடைய கஷ்டத்தை பயன்படுத்தி தங்களின் சுயநல தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்களே தவிர உங்களுக்கு ஒரு சிறு உதவியை கூட மனப்பூர்வமா செய்திருக்க மாட்டாங்க. அவங்களுடைய இந்த சுயநல போக்கு சொந்தம் என்பது வெறும் பேரளவுதான் என்ற கசப்பான உண்மையை உங்களுக்கு உணர்த்தியிருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுக்கு உறவினர் என்ற பெயர்லேயும் சுற்றி இருந்தவங்க தான் உங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போதெல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தேவை என்றால் மட்டுமே உங்களிடம் ஓடி வந்திருந்திருப்பாங்க. நீங்க வளமாக இருந்த காலத்துல தான் உங்களை கொண்டாடி அந்த உறவுகள் நீங்க கொஞ்சம் நிதி நெருக்கடியிலேயோ அல்லது கஷ்டத்துல இருந்த போதெல்லாம் உங்களை கண்டுகொள்ளாமே ஒதுங்கி போயிருந்திருப்பாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு சிறு உதவி கூட மனப்பூர்வமா செய்திருந்திருக்க மாட்டாங்க. மனதை உடைத்த வார்த்தைகள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். கும்பம் ராசிக்காரங்க மென்மையான மனதுடையவங்க. பிறர் உங்களை அடித்தால் கூட தாங்கிக் கொள்வீங்க. ஆனா உங்களை மதிப்பற்றவங்களாக கருதி பேசும் வார்த்தைகள் உங்களால் தாங்கவே முடியாது. உங்களுக்கு நெருங்கியவங்களே நீங்க மனமுடைந்து நின்ற ஒரு தருணத்துல உங்களுடைய பலவீனத்தை சுட்டி காட்டியோ அல்லது உங்களுடைய உழைப்பை கொச்சைப்படுத்தியோ கடுமையான வார்த்தைகளால திட்டியிருந்திருப்பாங்க. நீ என்ன செய்து விட்டாய், உன்னால் என்ன முடியும் போன்ற வார்த்தைகளால உங்க நெஞ்சில ஈட்டி போலவே பாய்ந்திருந்திருக்கும். அந்த வார்த்தைகள் ஏற்படுத்திய வடு பல வருடங்களா கடந்து உங்க மனசுல ஆறாத காயமாக அப்படியே தங்கியிருந்திருக்கும். அதாவது நீங்க மென்மையான மனதுடையவங்க. பிறர் உங்களை அடித்தா கூட தாங்கிக் கொள்வீங்க. ஆனா உங்களை மதிப்பற்றவங்களா கருதி பேசும் வார்த்தைகள் எல்லாம் உங்களால தாங்க முடியாம இருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நெருங்கியவங்களை நீங்க மனமுடைந்து இந்த ஒரு தருணத்துலதான் உங்களுடைய பலவீனத்தை சுட்டி காட்டியோ அல்லது உங்க உழைப்பை கொச்சைப்படுத்தியோ கடுமையான வார்த்தைகளால திட்டிருந்திருப்பாங்க. அந்த வார்த்தைகள் ஏற்படுத்திய வடு பல வருடங்கள் கடந்துமே உங்க மனசுல ஆறாத காயமா அப்படியே தங்கி இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு இருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. மன அமைதி அதிகரிக்கப் போகின்றது. கடந்த காலங்கள்ல அலைபாய்ந்த மனமும் எந்நேரமும் இருந்து வந்த ஒருவித இடம் புரியாத பதற்றமும் இனி முற்றிலுமா சாந்தமடையும். மனசுக்குள்ள அமைதியும் தெளிவும் பிறக்கப் போகின்றது. சூழ்நிலைகளை மிக நிதானமாக கையாளுவீங்க. அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து பிற்பாடு வருத்தப்படும் நிலைமை இனி வராது. யோகா, தியானம் மற்றும் பிராணாயாமம் போன்ற பயிற்சியில ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணங்களை கொண்ட மனிதர்களிடமிருந்து விலகி நேர்மறையான மனிதர்களுடன் சுற்றத்துடனும் உங்களது நேரத்தை செலவிடுவீங்க. உங்களை பற்றிய சுய ஆய்வுல ஈடுபட்டு மனதை எப்போதும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருப்பீங்க. தூக்கமின்மை பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம் கிடைக்கப் போகுது.
எத்தகைய பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை சலனம் இல்லாமல் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் மன வலிமையுமே சனி பகவான் உங்களுக்கு வழங்கப் போகின்றார். அதாவது உங்க கடந்த கால வாழ்க்கையில நீங்க அலைபாய்ந்த மனமும் எந்நேரமும் இருந்து வந்த ஒருவித இனம் புரியாத பதற்றமும் இனி முற்றிலுமா சாந்தமடைய போதும். வாழ்க்கையில மனசுக்குள்ள அமைதியும் தெளிவும் பிறக்க போது. சூழ்நிலைகளை மிக நிதானமா கையாளுவீங்க. அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து பிற்பாடு வருத்தப்படக்கூடிய நிலையில இப்போது உங்களுக்கு வராது. அது மட்டுமல்லாம நீங்க யோகா, தியானம் மற்றும் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளை ஆர்வம் அதிகரிக்க போது உங்க வாழ்க்கையிலேயேவும். உங்களை பற்றிய சுய ஆய்வுல ஈடுபட்டு மனசை எப்போதும் புத்துணர்ச்சியுடனே வைத்திருக்க போறீங்க. ஆன்மீக ஈடுபாடு வளரும் உங்களுக்கு. உங்களது சிந்தனை லௌகீகமான விஷயங்களை தாண்டி ஆன்மீக பாதையை நோக்கி நகரத் தொடங்க போகுது. இதை நம்பிக்கை அதிகரிக்கும். சித்தர்களின் தத்துவங்கள், ஆன்மீக நூல்கள் வாசிப்பதில் ஆர்வம் மேலோங்க போது. நூல்கள் வாசிப்பதில் ஆர்வம் மேலோங்கும். நீண்ட நாட்களும் போக வேண்டும் என்று நினைத்திருந்த புண்ணிய தலங்கள், குலதெய்வ கோயில்கள் மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்மீக இடங்களுக்கு குடும்பத்துடன் சென்று தரிசனம் செய்யக்கூடிய யோகம் அமையும். ஆன்மீக மகான்கள், குருமார்களின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களால இயன்ற அளவிற்கு ஏழை எளியவர்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் தான தர்மங்களை செய்து மன நிறைவு அடைவீங்க. கோவில்கள்ல தர்ம காரியங்கள், திருப்பணிகள் செய்வதில் ஈடுபாடு காட்டுவீங்க. இந்த ஆன்மீக ஈடுபாடு உங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உங்களுக்குள்ள இருக்கிற நேர்மை ஆற்றலை பல மடங்கு அதிகரிக்கப் போகின்றது. அதாவது உங்க சிந்தனை லொலாய்க்கமான விஷயங்களை தாண்டி போது ஆன்மீக பாதையை நோக்கி நகரத் தொடங்க போது. இறை நம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். சித்தர்களின் தத்துவங்களும் ஆன்மீக நூல்களும் வாசிப்பதில் ஆர்வம் மேலோங்க போதும் வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம உங்களுக்கு ஆன்மீக மகான்களும் குருமார்களுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்க போது. உங்களால் இயன்ற அளவிற்கு ஏழை எளியவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் தான தர்மங்களை செய்து மனநிறைவு அடைய போறீங்க உங்க வாழ்க்கையில. சேமிப்பு உயரப்போகின்றது. வருமானம் அதிகரிப்பதும் ஒரு புறம் என்றால் தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டு உங்களது சேமிப்பு பழக்கம் பல மடங்கு உயரப்போகின்றது. எதிர்காலத்தை பாதுகாப்பாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள மேலோங்க போது. அதற்கேற்ப நிலையான வைப்பு தொகைகள், தங்கம், நிலம் அல்லது நிலையான முதலீட்டு திட்டங்கள்ல உங்களது பணத்தை சேமிக்க தொடங்குவீங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து பட்ஜெட் போட்டு பணத்தை நிர்வகிப்பீங்க. உங்களுடைய இந்த சேமிப்பு குணம் குடும்பத்திற்கு மிகப்பெரிய நிதி பாதுகாப்பை வழங்க போகுது. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது அவசர தேவைகள் குறையும் என்பதால பணத்தை விரயம் செய்யாம சேமிக்க முடியும் உங்களுக்கு. உங்களுடைய வங்கி வரப்பு உயர்வதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையும் தைரியமும் பிறக்க போதும் வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுக்கு வருமானம் அதிகரிப்பது ஒரு புறம் என்றாலுமே தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்துவது உங்க சேமிப்பு பழக்கத்தை பல மடங்கு உயர்த்த போது உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க நிலையான வைப்பு தொகைகளும் தங்கும் நிலம் அல்லது நிலையான முதலீட்டு திட்டங்கள்ல உங்களோட பணத்தை சேமிக்க தொடங்க போறீங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு பட்ஜெட் போட்டு பணத்தை நிர்வகிப்பீங்க. உங்களோட இந்த சேமிக்கிற குணம் தான் குடும்பத்திற்கு மிகப்பெரிய நிதி பாதுகாப்பை வழங்க போகுது. இவை அனைத்துமே நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தூக்கமின்மை பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம் கிடைக்க போது. எத்தகைய பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை சலனம் இல்லாமல் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் மன வலிமையுமே சனி பகவான் உங்களுக்கு வழங்கப் போகின்றார். அதாவது உங்க கடந்த கால வாழ்க்கையில நீங்க அலைபாய்ந்த மனமும் எந்நேரமும் இருந்து வந்த ஒருவித இனம் புரியாத பதற்றமும் இனி முற்றிலுமா சாந்தமடைய போதும். வாழ்க்கையில மனசுக்குள்ள அமைதியும் தெளிவும் பிறக்க போது. சூழ்நிலைகளை மிக நிதானமா கையாளுவீங்க. அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து பிற்பாடு வருத்தப்படக்கூடிய நிலையில இப்போது உங்களுக்கு வராது. அது மட்டுமல்லாம நீங்க யோகா, தியானம் மற்றும் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளை ஆர்வம் அதிகரிக்க போது உங்க வாழ்க்கையிலேயேவும். உங்களை பற்றிய சுய ஆய்வுல ஈடுபட்டு மனசை எப்போதும் புத்துணர்ச்சியுடனே வைத்திருக்க போறீங்க. ஆன்மீக ஈடுபாடு வளரும் உங்களுக்கு. உங்களது சிந்தனை லௌகீகமான விஷயங்களை தாண்டி ஆன்மீக பாதையை நோக்கி நகரத் தொடங்க போகுது. இதை நம்பிக்கை அதிகரிக்கும். சித்தர்களின் தத்துவங்கள், ஆன்மீக நூல்கள் வாசிப்பதில் ஆர்வம் மேலோங்க போது. நூல்கள் வாசிப்பதில் ஆர்வம் மேலோங்கும். நீண்ட நாட்களும் போக வேண்டும் என்று நினைத்திருந்த புண்ணிய தலங்கள், குலதெய்வ கோயில்கள் மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்மீக இடங்களுக்கு குடும்பத்துடன் சென்று தரிசனம் செய்யக்கூடிய யோகம் அமையும். ஆன்மீக மகான்கள்,
குருமார்களின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களால இயன்ற அளவிற்கு ஏழை எளியவர்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் தான தர்மங்களை செய்து மன நிறைவு அடைவீங்க. கோவில்கள்ல தர்ம காரியங்கள் திருப்பணிகள் செய்வதில் ஈடுபாடு அது காட்டுவீங்க. இந்த ஆன்மீக ஈடுபாடு உங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உங்களுக்குள்ள இருக்கிற நேர்மை ஆற்றலை பல மடங்கு அதிகரிக்கப் போகின்றது. அதாவது உங்க சிந்தனை லொலாய்க்கமான விஷயங்களை தாண்டி போது ஆன்மீக பாதையை நோக்கி நகரத் தொடங்க போது இறை நம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். சித்தர்களின் தத்துவங்களும் ஆன்மீக நூல்களும் வாசிப்பதில் ஆர்வம் மேலோங்க போதும் வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம உங்களுக்கு ஆன்மீக மகான்களும் குருமார்களுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்க போது உங்களால் இயன்ற அளவிற்கு ஏழை எளியவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் தான தர்மங்களை செய்து மனநிறைவு அடைய போறீங்க. உங்க வாழ்க்கையில சேமிப்பு உயரப்போகின்றது. வருமானம் அதிகரிப்பதும் ஒரு புறம் என்றால் தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டு உங்களது சேமிப்பு பழக்கம் பல மடங்கு உயரப்போகின்றது. எதிர்காலத்தை பாதுகாப்பாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள மேலோங்க போது அதற்கேற்ப நிலையான வைப்பு தொகைகள், தங்கம், நிலம் அல்லது நிலையான முதலீட்டு திட்டங்கள்ல உங்களது பணத்தை சேமிக்க தொடங்குவீங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து பட்ஜெட் போட்டு பணத்தை நிர்வகிப்பீங்க. உங்களுடைய இந்த சேமிப்பு குணம் குடும்பத்திற்கு மிகப்பெரிய நிதி பாதுகாப்பை வழங்கப் போகுது. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது அவசர தேவைகள் குறையும் என்பதால பணத்தை விரயம் செய்யாம சேமிக்க முடியும் உங்களுக்கு. உங்களுடைய வங்கி வரப்பு உயர்வதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையும் தைரியமும் பிறக்க போதும் வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுக்கு வருமானம் அதிகரிப்பது ஒரு புறம் என்றாலுமே தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்துவது உங்க சேமிப்பு பழக்கத்தை பல மடங்கு உயர்த்த போது உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க நிலையான